இப்ப நடிச்சிருக்கீங்களா இது வரைக்கும் ஏதாவது படங்கள்ல? புதுப்பேட்டையில ஒரு இது பண்ணியிருக்கு, பயப்பட்டியா குமார். ஆமா, ஓகே. ஓ நீங்க தானே அது? நைஸ் நைஸ் நைஸ். ஓகே. படம் ஃபுல்லா வர மாதிரி பண்ணிட்டாரு செல்வா சார். வாவ் அவருக்கு தான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நைஸ். நான் படம் பண்றதுக்கு ரீசனே அவரு தான், செல்வா சார் தான். அங்க வேடிக்கை பார்த்தது தான் நான் இப்போ படம் பண்ணது. சூப்பர். நான் இங்கேயும் ஒர்க் பண்ணல, நான் ஓகே. அங்க நின்னுட்டு பார்ப்பேன், ஷூட் நடக்கும்போது நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். ஓ அசிஸ்டன்ட் டைரக்டரா எங்கேயும் ஒர்க் பண்ணல, ஓகே. அங்க வாட்ச் பண்ணது தான் இப்போ நான் படம் பண்ணது. கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன காம்ப்ளிமெண்ட் இந்த படத்துக்காக? அமீர் சார் படம் பார்த்து ரொம்ப பாராட்டினாரு. சசிகுமார் சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. சேரன் சார் அப்ரிஷியேட் பண்ணாரு. வாவ். அப்புறம் மந்தர்மூர்த்தி, இன்னும் சில டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி. பவி, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. லாக்டவுன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராய் அறிமுகமாகி இருக்கும் ஏஆர் ஜீவா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் லாக்டவுன். படம் ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க ஒரு டைரக்டரா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லா சைட்ல இருந்து, ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் எல்லாரும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா செலிபிரிட்டியும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டு இருக்காங்க, கேமராமேன், டைரக்டர்ஸ் எல்லாமே. ஓகே. சோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி, டெபியூ டைரக்டர். நீங்க பயங்கர நர்வஸா இருந்திருக்கும். ஆஹா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆக போகுது, பெரிய ப்ரொடக்ஷன் வேற. அந்த நர்வஸ்னஸ் இப்ப நல்லா குறைஞ்சிடுச்சா? நிம்மதியா இருக்கா இல்ல இன்னும் கொஞ்சம் பதட்டமாவே இருக்கீங்களா? கொஞ்சம் இருக்கு, இன்னும் போயிட்டு இருக்கு. பெருசா இதுவா இல்ல. ப்ரொமோஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால எனக்கு தெரியல யாருக்கும். இன்னும் நல்லா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. ஓகே. சோ அந்த ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கு, பெருசா ப்ரொமோஷன் நம்ம சைடுல இருந்து இல்லையே அப்படின்னு. அது எப்படிலாம் நீங்க ரெக்டிஃபை பண்ணிருக்கலாம்னு இப்ப தோணுது உங்களுக்கு? ஏன்னா இப்பயும் போயிட்டு இருக்கு படம். டிசம்பர் 5th பிளான் பண்ணியிருந்தோம் ரிலீஸ். அப்போ பெருசா பப்ளிசிட்டி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா 12th மழை வந்துடுச்சு. டிசம்பர் 5th 12th பிளான் பண்ணியிருந்தோம். அப்பயும் பப்ளிசிட்டி பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் ஒரு 30 lakhs கிட்ட செலவாயிடுச்சு. ஓகே. இப்போ பண்றது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அது வேஸ்டா, அந்த 30 lakhs வேஸ்டா போயிடுச்சு. அது அப்போ பண்ணது, டிசம்பர்ல பண்ணது. இப்போ பண்றது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அது ஓகே. அந்த டைம்ல பண்ணிதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காஸ்ட் ஒரு ரீசனா இருந்தாலும் இப்பதான் ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், ப்ரொமோஷன் பண்ணி தான் ஆகணும். பட் லாக்டவுன் அப்படின்னாலே எங்களுக்கு எல்லாம் மைண்டுக்கு வருது, நமக்கு ஒரு 4 years பேக் தான் நம்ம ஒரு பெரிய லாக்டவுன் எல்லாம் சந்திச்சுட்டு வந்தோம். அப்பதான் ஷூட் பண்ணதா இல்ல லேட்டா ரிலீஸ் பண்ணீங்களா? அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? எப்படி இந்த கதை உருவாச்சு? ஃபர்ஸ்ட் இல்ல 23 தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கதையை. ஷூட் ஸ்டார்ட் பண்ணது 23, 24 முடிச்சிட்டோம், ஷூட் முடிச்சிட்டோம். இந்த கதை ஸ்டார்ட் ஆனது ஆக்சுவலாக லாக்டவுனுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த ஐடியா வந்தது, எனக்கு பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கு கதைக்கு. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வேணும் இல்லையா கதை பண்ணும்போது, அப்படின்னு போதான் லாக்டவுன் வந்தது. அப்போ இதை உள்ள இன்சர்ட் பண்ணால் நல்லா இருக்கும், அப்போதான் பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படிதான் லாக்டவுன் இன்சர்ட் பண்ணதுனால தான் இந்த கதை ஃபுல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலா ட்ரெய்லர் பார்த்தோம், மூவியும் நாங்க பார்க்க போறோம். ட்ரெய்லர்ல பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்க. ஸோ ஆக்சுவலா லாக்டவுன்ல நடந்த கதையா இல்ல முன்னாடி நடந்த கதையை லாக்டவுன்ல இன்சர்ட் பண்ணீங்களா? முன்னாடி நடந்த கதை அது லாக்டவுன்ல கொஞ்சம் இன்சர்ட் பண்ணணும். ஓகே. முன்னாடி பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும், கதை டிராவல் ஆகாது, டிராமா. ஆமா, லாக்டவுன் உள்ள வந்ததுனால ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் கதை பண்றதுக்கு. அந்த சேலஞ்சிங்கா இருக்கும் கேரக்டருக்கு. அப்படி இன்சல்ட் பண்ணதான் ரொம்ப நல்லா வந்தது இப்போ. ஓகே. அந்த இதுதான். சோ ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை நீங்க லாக்டவுனை பேஸ் பண்ணி அதுல நீங்க கொஞ்சம் சினிமாட்டிக்கா எல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்க. சோ எப்படி இப்போ ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னா அதுல இருந்து என்னென்ன நீங்க சினிமாக்காக மாத்திருக்கீங்க? அந்த ஒரு விஷயம் தான் நடந்தது. அது அந்த டைம்ல நடக்கும் பெருசா இல்ல. அது ஓகே. லாக்டவுன் ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் வந்தது. அந்த கேரக்டர் எப்படி பண்ணணும், வீட்டுல தெரியாம இருக்கிறதுக்காக என்னென்னலாம் ப்ளே பண்ணணும், நேச்சுரலா அபார்ஷன் ஆகணும்னா அது ஃபுல்லா கூகுள் பண்ணிட்டு இந்த பப்பாயா சாப்பிட்றது, பைனாப்பிள் சாப்பிட்றது, ஸ்கிப்பிங் போடுறது, இதெல்லாம் கூகுள் நான் சர்ச் பண்ணேன். இப்படி எல்லாம் ஆகும்னு சொன்னாங்க. ஆகுதா இல்லையான்னு தெரியல. அதெல்லாம் ட்ரை பண்ணி அதெல்லாம் பிளான் பண்ணோம். அப்படியெல்லாம் போயிடுச்சு அது. ஓகே. அண்ட் அதே மாதிரி இது உங்களோட ஃபர்ஸ்ட் மூவிங்கும் போது இந்த கதையை தான்ப்பா நான் ஃபர்ஸ்ட் மூவியாவே டைரக்ட் பண்ணணும்னு எப்ப டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இன்னொரு கதை பண்ணியிருந்தேன். அது என்ன கதை சார்? அது டயனான்னு சொல்லிட்டு நயன்தாரா மேடம்காக பண்ணியிருந்தேன். ஓகே. அப்புறம் திரிஷா அவங்ககிட்ட சொன்னேன், தமன்னா, அமலாப்பல் எல்லாத்தையும் சொன்னேன். அப்ரோச் பண்ணீங்க. அதெல்லாம் ஓகே ஒரு ஸ்டேஜ்ல இருந்தது. நயன்தாரா மேடம் ஒரு மீட்டிங் முடிஞ்சிச்சு, மேனேஜர் கிட்ட ஒரு மீட்டிங் முடிஞ்சிச்சு. ஒரு 2-3 டேஸ்ல ஆகிருக்கும் சொன்னா, அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துடுச்சு. லாக்டவுன் பயங்கரமா விளையாடி இருக்கே உங்க லைஃப்ல. லாக்டவுன் வந்து திரும்பி அங்க போக முடியல. அப்ப இது ஒரு சின்ன ஐடியா இருந்தது. சரி லாக்டவுன் வந்து அப்ப ட்ரை பண்ணலாம், இது ஒரு ஐடியா, சும்மா தானே இருக்கும் லாக்டவுன் டைம்ல,
அப்படின்னு சொல்லி பண்ணும்போது தான் இந்த இது வந்தது. ஓகே. பட் இந்த கதையை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கலாமே டயானா. பண்ணியிருக்கலாம், ம். யாரும் வரல. கதைலாம் ஹீரோயின்ஸ் எல்லாம் கேட்டு ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே. ப்ரொடக்ஷன் ட்ரை பண்ணும்போது லாக்டவுன் இருந்துச்சு. அப்போ 2 இயர்ஸ் எதுவுமே இல்லை, ம். அப்படியே லாக் ஆயிடுச்சு இல்லையா லாக்டவுன் டைம்ல. அப்போ எதுவுமே பண்ண முடியல அந்த டைம்ல. ம். அது அப்படியே நின்றுடுச்சு அந்த கதை. ஆக்சுவலா வந்து லாக்டவுன் படத்துல வந்து அனுபமா பரமேஸ்வரன் தான் வந்து மெயின் லீடா இருப்பாங்க. அவங்கள பேஸ் பண்ணி தான் ஃபுல் கதையும் இருக்கும். சோ நீங்க டயனாவும் வந்து ஃபர்ஸ்டே ரெடி பண்ணியிருந்ததுனால அனுபமாட்ட வந்து டயனா கதையும் சொன்னீங்களா? இல்ல அது சொல்லல அவங்களுக்கு. ஓகே. ஃபர்ஸ்டே வந்து அவங்கள்ட்ட இந்த கதை மட்டும் தான் சொன்னீங்க. சோ இந்த கதைக்கு லாக்டவுனுக்கு அனுபமா தவிர வேற யாராவது மைண்ட்ல இருந்தாங்களா, இல்ல ஃபர்ஸ்டே நீங்க டைரக்டா எழுதும் போதே இது வந்து இருந்தா. அனுபமாக்கு தான்? மைண்ட்ல இல்ல. ம். கதை முடிச்சுட்டு ஒரு ஹீரோயின் அப்ரோச் பண்ணோம். ஓகே. போய் கதையெல்லாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட. அவங்க ஒரு 2 days கழிச்சு சொல்றேன் சார் அப்படின்னா. 2 days கழிச்சு கால் பண்ணா, ப்ரொடக்ஷன் தான் கால் பண்ணா. நல்லா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு எனக்கு, என்னால முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டுட்டோம். அப்பதான் ப்ரொடக்ஷன்ல பேசி யாரும் நான் தான் சொன்னேன், அனுப்புமா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ உடனே கால் பண்ணாங்க. ம். கால் பண்ண அவங்க மேனேஜர் தான் எடுத்தாங்க. இப்போ டேட் இல்லை சார், ஒரு ஜூன் வரைக்கும் ஒரு 6 months டேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சரி வேற ஹீரோயினை பார்த்துக்கலாம் ஜீவா அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி அவங்க மேனேஜர் கால் பண்ணாங்க. ஓகே. கால் பண்ணிட்டு கதை சொல்லுவாங்க, நல்லா இருந்தா பண்ணலாம் அப்படின்னா. நான் அப்போ தான் வாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் ம். 6:30 இருக்கும் டி நகரில். அப்போ கால் பண்ணாங்க, இந்த மாதிரி அவங்க கதை கேட்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. திருப்பி எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் கதை சொல்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது, அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னேன். ஒரு 1/2 hour அவங்ககிட்ட கதை சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குது சார், நான் சொல்லிடுறேன் அனுப்புமா கிட்ட அப்படின்னா. ஒரு 1/2 hourல என் நம்பர் அவங்களுக்கு வந்துடுச்சு, அவங்க நம்பர் எனக்கு போயிடுச்சு. அவங்க மெசேஜ் பண்ணாங்க, பர்ச்சேஸில் இருக்கேன், ஒரு 10:30 வீட்டுக்கு வந்துடுவேன், ம். நான் நைட்டு கதை கேட்குறேன் அப்படின்னா. ஒரு 10:45க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1.5 hour நரேஷன் போயிடுச்சு. ஃபோனில் தான் கதை சொன்னேன், கதை ரொம்ப நல்லா இருக்கு சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு 1.5 year கழிச்சு தான் நான் மீட் பண்ணுறேன் நேரில். ம். கதை சொல் ஓகே. சென்னை வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணுறேன். ஓ. 1 year 1.5 year ஆயிருக்கும். ம். நீங்க கதை வந்து சொல்லி முடிச்சு அவங்கள மீட் பண்றதுக்கு 1 year ஆயிடுச்சு. 1 year ஆயிடுச்சு. ஓகே. ஓ. அதுக்கப்புறமா சம்மர் செட்டில் மீட் பண்ண அவங்கள. ம். திருப்பி அங்கே ஒரு நரேஷன் கொடுத்தேன். அப்படிதான் அது. ஓகே. அண்ட் ஆக்சுவலா வந்து படத்துல வந்து அனுபமா ரொம்ப ரியலிஸ்டிக்கா நடிச்சிருப்பாங்க. சோ அவங்க வந்து நடிக்கும் போது நீங்க டைரக்ட் பண்ணும்போது சில சீன்ஸ்க்குலாம் ஹெசிடேட் பண்ணாங்களா? ஐயோ இந்த சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டா வந்து போய் சேருமா அப்படிங்கிற மாதிரி ஹெசிடேஷன்லாம் இருந்துச்சா அவங்களுக்கு நடிக்கும் போது? இல்லை, அவங்ககிட்ட எதுவும் இல்லை. ம். நம்ம என்ன சொல்கிறோமோ அது பண்ணுவாங்க. கிளைமேக்ஸில் கேட்டாங்க, சார் இது எப்படி சார் ஏற்றுக்குப்பாங்களா தெரியல சார் அப்படின்னா, இல்லை நல்லா இருக்கும் இது, நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லிட்டோம். எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க. ம். சப்போர்ட்னா பெரிய சப்போர்ட். ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் கூட கேரவன் போய் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அந்த ரூம்லேயே சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அவங்க. ம். அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே. பெரிய கோஆப்ரேஷன் மட்டும். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்க வந்துட்டு 2 வாட்டி நீங்க வந்து கதை நரேட் பண்ணியிருக்கீங்க. நீங்க அனுபமா கிட்ட கதை சொல்லும்போது கதை மட்டும் சொன்னீங்களா, இல்லை சீன் பை சீனா இப்படி இருக்கும்? ஏன்னா ஃபுல்லாக ஏன்னா ஒரு பிரெக்னென்ட் ஒரு விமன் பத்தி நம்ம காட்ட போறோம் அப்படிங்கும்போது ஒரு சென்சிட்டிவா இருக்கும் நிறைய. ஸோ இந்த மாதிரி சீன் பை சீனா இப்படிதான் இருக்கும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி. ஃபுல்லாக 2 ஓகே. hours ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. ம். 2 hours சொல்லிட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்பாட்லேயே சொல்லிட்டாங்க. அவங்க மேனேஜர் சொன்னாங்க, ம். சார் அவங்க சொல்லவே மாட்டாங்க, கதை கேட்டு உடனே நல்லா இருக்கு பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் அவங்க சொன்னது, என்கிட்ட கூட கேட்கவே இல்லை, பண்ணட்டுமா வேணான்னு சொல்லிட்டு. ம். நல்லா இருக்கு நான் பண்ணுறேன் அப்படி என்கிட்ட சொன்னாங்க சார் அவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரியே வந்து அனுபமாவை வந்து பிரெக்னென்ட் லேடியா அப்படியே நேச்சுரலா வந்து பிரெக்னென்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மேக்கப், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போச்சு பிஹைண்ட் தி சீன்ஸ்? அவங்க அப்படியே மாறிடுவாங்க. அந்த கேரக்டர் ஃபுல்லாக ஒரு 3 days பிஃபோராக சீன் கொடுத்துடுவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது ஃபுல்லாக அது பிஃபோர் சீன்னா, இதுக்கப்புறம் சீனுன்னா எந்த சீன் என்னன்னு சொல்லி ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. ம். அப்சர்வ் பண்ண அப்படியே உள்வாங்கிப்பாங்க. ம். அந்த ப்ரெக்னென்ட் சீன்ஸ்லாம் பண்ணும்போதெல்லாம் ஸ்டமக் பெருசாக காமிக்காங்க. 2 liters வாட்டர் குடிப்பாங்க. ஓகே. 2 liter குடிச்சிட்டு ஸ்டமக்கு பெருசானதுக்கு அப்புறமா தான் ஷாட்டுக்கு வருவாங்க. ஓகே. அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம், பெரிய சப்போர்ட் ஆகும். ம். ரொம்ப அமேசிங். ஓகே. ஓகே. வேற ஒரு ஆர்டிஸ்ட் தான் பண்ண முடியுமான்னு தெரியல, அவங்களால தான் அது முடியும். ஸோ படத்துல வந்துட்டு அனுபமா பரமேஸ்வரனை தாண்டி இன்னும் பல கேஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார் கேஸ்ட் தான் பண்ணியிருந்தாங்க. நிரோஷா மேம் ஆகட்டும், சார்லி, லிவிங்ஸ்டன், இந்த கேஸ்ட் எல்லாம் எப்படி உருவாச்சு? கதை பண்ணும்போது சார்லி சார் அப்பா இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ம். அதை அப்ரோச் பண்ணோம், அவர்கிட்ட சார்கிட்ட கதை சொன்னோம், ரொம்ப நல்லா இருந்தது அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் நிரோஷா மேடம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோனில் தான் கதை சொன்னேன். அவங்களுக்கும் நேரில் மீட் பண்ணவே இல்லை, ஃபோனில் கதை சொன்ன ரொம்ப நல்லா இருக்கு, இப்போ லைவாக இப்போ நடக்கிற விஷயம் ஜீவா, அது ரொம்ப நல்லா இருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வந்தாங்க. அப்போ லிவிங்ஸ்டன் சார் வந்தார். இப்படி தான் அவரோட கேஸ்டிங்காக இருந்தது. ஓகே. யாராச்சும் வந்து கதையை கேட்டோன்னே இல்லப்பா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன், கொஞ்சம் இது செட் ஆகுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யாராவது வந்து கொஞ்சம் உங்களை வெயிட் பண்ண வச்சாங்களா? இல்லை, யாரும் இல்லை.
ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடியூசர் ட்ரை பண்ணேன். இங்கேயும் லைக்காலும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அவங்க கதை கேட்டு நல்லா இருக்கு, கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு கதை, ரொம்ப யார் லைக்கா வேற ஒரு முன்னாடி ப்ரொடியூசர் கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு, பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொன்னாங்க. இப்போ பேரல இங்கேயும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இங்க ட்ரை பண்ணும்போது தான் இங்க ஓகே ஆச்சு. ஓகே. சோ லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்கள்ட்ட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எங்க லைக்கா சொல்லணும்னா எங்க லைக்காக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்க சேர்மன் சுபாஷ்கரன் சார், எங்க லைக்கா ஹெட் தமிழ்குமரன் சார், எங்க லைக்கா ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். லைக்காக்குள்ள போனது ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நம்ம கேட்கறது எல்லாமே கொடுப்பாங்க. இது இல்லை அது இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க. என்ன வேணா கொடுப்பாங்க, நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர ஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ இது. நான் லைக்காக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் மெயில் தான் போட சொன்னேன். ஸ்னாப்சாட் மெயில் பண்ண சொன்னாங்க. நான் மெயில் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அனுப்பும்போது 1054 ஆள் நான் ஓ ஓகே. லைக்காக்கு மெயில் பண்ணும்போது மெயில் பண்ணாங்க. ஸ்னாப்சாட் படிச்சாங்க. படிச்சுட்டு இது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் தான் பண்ணிருக்காங்க. ஓகே. சென்சிட்டிவா இருக்கு, பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாக்டவுன் போய்ட்டு ஒரு 3 months கழிச்சு எனக்கு கால் பண்ணாங்க. இது மாதிரி கதை ஒன்று சொன்னீங்களே, ஐடியா இருக்கா சொல்றதுக்கு அப்படின்னு. ஓகே சொல்றேன் அப்படின்னு. நான் ஒரு ஆப் சொல்றேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 days கழிச்சு ஃபுல்லாக குரூப் வரும். லண்டன்ல இருந்து ஒரு டீம் வரும், இங்கே ஒரு டீம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு சொன்னேன். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு 3:30க்கு நான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மொத்தம் ஒரு 10 பேர் கேட்டாங்க. லண்டன்ல ஒரு 5 பேர், இங்கே ஒரு 5 பேர். 3 hours நரேஷன் போயிடுச்சு. கதையெல்லாம் கேட்டு நல்லா இருக்கு, பட்ஜெட் என்ன கேட்டேன். நான் ஒரு பட்ஜெட் சொன்னேன், ஓகே அப்படின்னு. திருப்பி ஒரு 1 month கழிச்சு கால் பண்ணாங்க. திருப்பி ஒரு மீட்டிங் இருக்கும் போல ஆன்லைன்ல தான் அப்படின்னா, அப்போதான் லைக்காக வாங்க அப்படின்னாங்க. நான் லைக்கா போய் 3 years கீழே நின்றுட்டு இருக்கேன் கார் பார்க்கிங்ல. எப்படி மேலே போகுதுன்னு தெரியாது, எந்த சோர்ஸும் இல்லை மேலே போகிறதுக்கு. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் லைக்காக்குள்ள போகிறேன். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உள்ள வந்துட்டோம், எப்படியாவது படம் பண்றோமோ இல்லையோ உள்ள வந்துட்டோம், இதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போட்டு திருப்பி அங்க ஒரு நரேஷன் அதே மாதிரி. இது மாதிரி அதுக்கப்புறம் சுப்பு சார், எங்க இபி சுப்பு சார் இருக்காரு, அவர் ஒரு வாட்டி கதை கேட்பாரு. அவரும் கதை கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கதை டீம் வந்து சந்தோஷ் சார் லைக்கால இருக்காரு, ஜெகன், சரண், இந்த டீம் லண்டன்ல சில பேர் இருக்காங்க. அவங்கள கேட்டு ஃபைனலா அங்க தமிழ்குமரன் சார் கேட்பாரு. அவர் கேட்டதுக்கு அப்புறம் ஃபைனலா சுபாஷ் சார் கேட்பாரு. சுபாஷ் சார் கேட்டு நல்லா இருக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. படம் ஓடுதோ ஓடலையோ மேட்டர் கிடையாது, ஆனால் நல்ல படமா லைக்காக்கி இருக்கும் இந்த படம், காசு வரணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஆக்சுவலா நீங்க வந்து இவ்ளோ பேர்ட்ட வந்து கதை நரேட் பண்ணீங்கல்ல, அப்ப நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கரெக்ஷன் சொன்னாங்களா? இந்த விஷயங்கள்லாம் வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுத்தீங்களா? நீங்க அந்த இன்புட்ஸ் வாங்கிக்கிட்டீங்களா? கிளைமேக்ஸ்ல சில பேர் சொன்னாங்க இந்த கிளைமேக்ஸ் வேண்டாம், நெகட்டிவா இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த கிளைமேக்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும், இந்த கிளைமேக்ஸ் வைக்கலன்னா ஒன்றுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக நார்மலாக இருக்கும். இது இல்லைன்னா இது ஒரு இஷ்யூ வந்தது, கொஞ்சம் இஷ்யூ வந்தது. சிலர் என்ன கேட்டான்னா அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி சில டிஸ்கஷனில் வந்தது. அதான் சொன்ன தேடி கண்டுபிடிச்சி ஒன்றும் பண்ண முடியாது, அவனை ஒரு நடந்துடுச்சு அது, இனிமேல் நான் தேடினாலும் வேஸ்ட்டு, கண்டுபிடிச்சாலும் வேஸ்ட், ஆன ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டாப்பிக்கையும் விட்டாச்சு. இந்த கிளைமேக்ஸில் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்க, யாரு காமிச்சாதான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. காமிக்கிற மாதிரி எடுத்தோம், ஷூட் பண்ணோம். அது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது காமிக்காம இருக்கிறது தான் நல்லா இருக்கு. காமிச்சா அதோட ஃபீல் ஃபுல்லா இறங்கிடுது. அதனால அதை ஷூட் பண்ணோம், அதை வைக்கல. யாரும் காமிக்காம அப்படியே விட்டதுனால இப்ப எல்லாருமே விஷ் பண்றாங்க. அந்த அதே மாதிரி படம் பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல எங்களுக்கே வந்து படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த படம் வந்து மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கும் அப்படின்னு. உங்களுக்கும் அது ஃபீல் ஆச்சா? நேற்று தான் ஒரு மலையாள ஃபேமிலி படம் பார்த்துட்டு கால் பண்ணாங்க. என்ன சார் படத்துக்கு ப்ரமோஷன் இல்லை, இவ்வளோ நல்ல படம் மலையாளத்தில் வந்ததுன்னா இது அப்படியே கொண்டாடி இருப்பாங்க இந்த படத்தை, இங்கே பெருசாக ப்ரமோஷனே இல்லை, ஒன்றுமே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது அவங்க சொல்றது கரெக்ட் தான். அண்ட் அதே மாதிரி வந்து லாக்டவுன் மூவி வந்து முழுக்க தமிழ் மட்டும் தான் பேஸ் பண்ணி நீங்க டைரக்ட் பண்ணீங்களா, இல்ல மல்டிலிங்குவலா வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிற ஐடியா இருந்துச்சா ஸ்டார்டிங்ல? இருந்தது. அவங்க அனுப்புவாங்க வந்து பெரிய மார்க்கெட் இருக்கு, தெலுங்குல மலையாளத்துல பெரிய மார்க்கெட் இருக்கு. சரி இப்போ வரைக்கும் தமிழ்ல பண்ணலாம், அதுக்கப்புறம் டப் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன்ல. அதை இனிமே தான் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா ரிலீஸ் பண்ணும் போதே வந்து அந்த ஐடியா இல்ல, தெலுங்கு ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ், மலையாளம் எல்லாருக்கும் யூனிவர்சலா பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணது. ஓகே. இல்ல நான் கேக்குறது என்னன்னா, மல்டிலிங்குவலா வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு ஐடியா, இப்ப தெலுங்குல வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி, மலையாளத்துல ரிலீஸ் பண்ற மாதிரி அந்த ஐடியா ஸ்டார்டிங்ல இல்லையா? ஸ்டார்டிங்ல இல்ல.
ஓகே. ப்ரொடக்ஷன் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம், எல்லாம் டப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டான். ஓ, அந்த ஐடியா தான் ஆமா, ஃபர்ஸ்ட். அந்த Okay. காமெடி இருக்கு. ஏன்னா அதே மாதிரி படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எந்த மாதிரி ரிவ்யூ சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய இந்த ஃபீமேல் டாட்டர்ஸ், பொன் குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்களோட அம்மா வந்து நிச்சயமா இதை போய் பார்க்கணும், அந்த மாதிரியான நிறைய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கன்வே பண்ண மாதிரி தான் இருந்தது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ம். ரீசன் என்னன்னா, அது இந்த கதை பண்றது ரீசனே எங்க அம்மா ஒரு ரீசன். ஓ, எதனால? என்னை அப்படி வளர்த்துருப்பாங்க. ரொம்ப எங்கேயுமே வெளியே போகக்கூடாது. ஆ. எனக்கு நல்லா ஞாபகம், ஒரு வாட்டி நைட் அதுல ஒரு சீன் வச்சிருப்பேன், தொடப்பத்தால் அடிக்கிற இது. நான் நிறைய வாட்டி அடிய வாங்கிறேன் எங்க அம்மா கிட்ட. ஒரு வாட்டி நைட் ஷோ போயிட்டேன் சொல்லாம. வீட்டு ஃபுல்லா தேடுறாங்க எங்க போனோன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்தோடனே செம்மாடி தொடப்பத்தால் அடி எங்க அம்மாட்ட. அதனால அந்த சீன் அப்படியே தூக்கி உள்ள Okay. வச்சுட்டேன். ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வர அளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸும் நாங்க பாக்குறோம் சோஷியல் மீடியால. ஸோ ஆஸ் அ டைரக்டரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுதா? டெபியூ டைரக்டரா என்னடா இது இவ்ளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதே, நான் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அஃபெக்ட் பண்ணுதா? இல்ல அதையும் வந்து நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்களா? ஓகே, இந்த விஷயங்கள் அவங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறீங்களா? இல்ல அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்வீங்களா? எஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தரோட மூடு தான் அந்த படம் பார்க்கும்போது. நான் ஹாப்பியாக ஒரு படம் போனேன்னா எனக்கு ஹாப்பியாக இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். நான் ஏதாவது ஒரு கஷ்டத்தை ஒரு படம் பார்த்தா நல்லா இருந்தால் கூட நமக்கு நல்லா தோணாது அந்த படம். அந்த அவங்களோட மைண்ட் செட்டப் தான் அது. நம்ம எல்லாருக்கும் 100 பேருக்கு பிடிக்கிற மாதிரி பண்ண முடியாது. ஒருத்தர 2 வரதான் செய்யும். அது நெக்ஸ்ட் எப்படியும் முடிஞ்சா சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன காம்ப்ளிமெண்ட் இந்த படத்துக்காக? அமீர் சார் படம் பார்த்து ரொம்ப பாராட்டினாரு. சசிகுமார் சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. சேரன் சார் அப்ரிஷியேட் பண்ணாரு. வாவ். அப்புறம் மந்தர்மூர்த்தி, இன்னும் சில டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி. இப்போ படம் ரிலீஸ்க்கு அப்புறமா நிறைய டைரக்டர்ஸ் கால் பண்ணோம், யாருன்னே தெரியாது, கேமராமேன் எல்லாருமே ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப விஷ் பண்ணோம் எல்லாருமே. அண்ட் அதே மாதிரியே வந்து இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கதை, நிறைய பேர் வந்து ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்ம ரிவ்யூஸ்லயும் பார்த்தோம்ல. நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் அமிச்சிங்களா இந்த படத்தை? கோவாக்கு சென்ட் பண்ணோம். கோவால ரெட் கார்பெட் ஸ்கிரீனிங் பண்ணாங்க. அங்கே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அங்கே கோவால. ஓகே. சோ அந்த கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மட்டும் அமிச்சிங்களா? இன்டர்நேஷனலா அப்ரோச் பண்ணீங்களா? இன்டர்நேஷனல் போல. ஏதோ சென்சார் 24ல முடிஞ்சதுனால அனுப்பல. கோவால அவங்களே கேட்டதுனால தான் கோவாக்கு சென்ட் பண்ணோம். அங்க மொத்தம் ரெட் கார்பெட் 15 மூவிஸ் தான் ஸ்கிரீனிங் ஆச்சு. அதான் தமிழ் படம் ஒரே ஒரு படம் லாக்டவுன் தான். ஓகே. மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே. நம்ம ஒரு படம் தான் ஸ்கிரீனிங் ஆச்சு. ரைட். இப்போலாம் இந்த மாதிரி ஒரு சீரியஸான படங்கள் வருது அப்படின்னா அதுல எந்த பாடல்களுமே நம்ம பார்க்க முடியாது, மோஸ்ட்லி சாங்ஸே இருக்காது. ஆனா இந்த படத்துல 5 பாடல்கள் வச்சிருக்கீங்க. சோ அது எப்படி, அது உங்களோட ஐடியா தானா? இல்ல, அது ஏன் தேவை, ஃபர்ஸ்ட் ஒரு சாங் தேவைப்பட்டுச்சு. அவ எப்படி இருக்கா, ஒர்க் ட்ரை பண்ணும்போது வீட்டில் எவ்வளோ ஹாப்பியா இருக்கான்னு சொல்றதுக்காக ஒரு சாங் தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு சாங் வச்சு. அதுக்கப்புறம் பீச் பார்ட்டி போகும்போது அங்கே ஒரு சாங் கம்பல்சரியா தேவை. பார்ட்டியில் அவ என்ன பண்றான்னு சொல்லிட்டு அதனால ஒரு சாங். செகண்ட் ஹாஃப்ல ஒரு 3 சாங் வரும். அதெல்லாம் பேத்தா சாங் தான். பேத்தா சாங்ஸ்னா இப்போ லாக்டவுன் வரும், 1 மந்த் வரும். அந்த 1 மந்த் நம்ம சீன் பண்ண முடியாது. அந்த லாக்டவுன்ல சாங் பண்ணிட்டோன்னா அதுலயே 1 மந்த் டிராவல் பண்ணிடலாம். ஓகே. அதுக்காக சாங் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. சோ மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லுங்க. ரகுநந்தன் சார் தான் பண்ணியிருக்காரு. 3 சாங் அவரு RR பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. நான் என்ன கேட்குறேன்னா அது பண்ணி கொடுப்பாரு அவரு. இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு. மிக்சிங் அப்போ போகும்போது நிறைய மியூசிக் போட்டிருந்தாரு சார். எல்லா சீனியும் மியூசிக் ப்ளே பண்ணியிருந்தாரு. நான் மிக்சிங் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஆமா, சரி லைவா இருக்கணும். இப்போ லாக்டவுன்னா எங்கேயுமே சவுண்ட் இருக்காது, நம்மளுக்கு சைலண்டா இருக்கும். அந்த ஃபீல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேவையான இடத்துல வரைக்கும் மியூசிக் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது 1 2 தான் லேயர் தான் ஓப்பன் பண்ணும், மற்றதெல்லாம் மியூட் பண்றோம். அவர் சார் அப்படின்னு ஒரு சார் இல்லை சார் நல்லா இருக்கு சார், நீங்க பயப்படாதீங்க சார். அது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. எல்லாரும் சார் ரொம்ப நல்லா இருந்தது RR அப்படின்னு சொன்னாங்க. சோ அதே மாதிரி டெக்னிக்கல் டீம் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு யாரு பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க? உங்களோட கேமராமேன். எங்க கேமராமேன் சக்திவேல், ரேனி குண்டா பண்ணியிருக்காரு. அப்புறம் லைக்கால ராங்கி பண்ணியிருக்காரு. அவர் பெரிய சப்போர்ட் எனக்கு. அப்புறம் என் எடிட்டர் சாபு ஜோசப், வலினம் எல்லாம் அவர், மகாமுனி எல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. பெரிய சப்போர்ட் அவரு. எங்க டைரக்ஷன் டீம், எங்க ப்ரொடக்ஷனு மெயினா அனுப்புமா, சார்லி சார், நிரோஷா மேடம், லிவிங்ஸ்டன் சார், எங்க டான்ஸ் மாஸ்டர் ஷெரீஃப், ஸ்ரீகிரிஷ், எல்லாரும் பெரிய. நான் புது டைரக்டர்னு சொல்லிட்டு யாரும் என்னை பார்க்கவே இல்லை, அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. நைஸ். அண்ட் அதே மாதிரி லாக்டவுன் படத்துல ரொம்ப எமோஷனல் டேனா எந்த டே சொல்லுவீங்க உங்களுக்கு ஆஸ் அ டைரக்டர்? கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸ் எடுத்தனாலா? கிளைமேக்ஸ் இங்கே ஷூட் பண்ணிட்டோம். சவுகார்பேட்டில் தான் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணோம். அங்கே போய் ஒரு 3 பேஜ் டைலாக் வச்சுருந்தோம். ஒரு கிளைமேக்ஸில் லாஸ்ட்டில் அனுப்புமா வெளியே வரும்போது ஒரு 3 பேஜ் டைலாக் வச்சுருந்தோம். 2 o'clock இருக்கும் அங்கே நைட்டு. ஓ, நைட் ஷூட்.
ஆமாம் நைட்டு தாங்க. சரி இவ்வளோ டைலாக் வேணுமா? எனக்கு படம் ஃபுல்லாக சொல்லியாச்சு. திருப்பி இவங்க பேசிட்டு அழுதுட்டு திருப்பி இந்த டைலாக் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி எதுவுமே வேணாம் சைலண்ட் விட்டுடலாம் இங்கே. சைலண்ட் மேலே ஒரு பெயின் கிடையாது. சைலண்ட் உள்ள ஒரு ஐடியா வந்தது. கேமராமேன்கிட்ட சொன்னேன் நல்லா இருக்கு அப்படின்னா. அனுப்பா கிட்ட சொன்னேன் நல்லா இருக்கு சார் அப்படின்னா. ப்ரொடக்ஷனில் ஒருத்தர் வந்து ஒரே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சார். அது எப்படி நீ ஃபஸ்ட்டு சொல்லும்போது கதை சொல்லும்போது இந்த டைலாக்லாம் இருந்தது இல்லை, இங்கே டைலாக் எடுத்துட்டா எப்படி, டைலாக் வேணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு 1/2 hour ஆர்கியூமெண்ட் போயிடுச்சு. அது காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்துட்டோம். அவங்க ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் இருப்பான், அவங்களும் கூட வர மாதிரி இருந்தது. அவங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஸ்பாட்டில் யோசிச்சு அவங்கள அவாய்ட் பண்ணி, ஏன்னா அவங்களும் கூட வந்தாங்கன்னா அதோட எமோஷனல் நிற்காது, கம்மியாக இருக்கும். அவங்க அவாய்ட் பண்ணிட்டு அனுப்பும் அவரை கேச்சு எடுத்து அந்த ஸ்பாட்ல போயிட்டு அப்போ யோசிச்சு தான் 10 minutes யோசிச்சு அந்த கிளைமேக்ஸ் பண்ணுவோம். சோ உங்களோட ஃபர்ஸ்ட் மூவிங்கிறதுனால நிறைய சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்களா? நிறைய லைவ் லொகேஷன்ஸ்ல எல்லாம் எடுத்தீங்களா? அங்க என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? லைவ் பாரிஸ்ல ஒரு வாட்டி போகணும், பாரிஸ்ல பண்றதுக்கு. அங்கே போய் யூனிட்டோட போய் இறங்கிட்டு பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பர்மிஷன் கொடுத்துதான் இருந்தாங்க. அங்கே போய் எல்லாருமே வந்துட்டாங்க, கேரவன்லாம் வந்துடுச்சு, ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, லஞ்ச் எல்லாம் அங்கே செட் பண்ணிட்டாங்க. அந்த ஷூட் இல்லை, பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்டால் இங்கே செக்ரட்டரியேட்டில் அசம்பிளி போயிட்டு இருக்கப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து வேஸ்ட்டாக திருப்பி அசோக் பில்லர் வந்து அங்கே பண்ண வேண்டியதாச்சு. அங்கே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே. ஏன்னா அதே மாதிரி லாக்டவுன் படம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? பொறுமை, பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. வருடங்களா இருந்தாலும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா? நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன்ல போய் படம் பண்ணதுன்னா உள்ள போகவும் முடியாது. அதுல போய் ஒரு படம் பண்ணிருக்கேன்னா ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் உங்க ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் வருத்தம் தெரியுதே, அந்த வருத்தம் எதனால? இல்ல நேச்சுரலாவே ஃபேஸ் அப்படிதானா, இல்ல கொஞ்சம் வந்து லைட்டா சேடா இருக்கு? என்ன காரணம்? சேடா இருக்க, படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னும் நல்லா போகணும், வெளியா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. தியேட்டருக்கு இது புள்ளியும் கம்மியா இருக்கு. அது ஒரு இன்னும் அந்த பிரஷர்லயே தான் இருக்கீங்களா? ஓகே. அது இருக்கு. அண்ட் அதே மாதிரி லைக்கா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கு ரீச் வந்து இவ்ளோ கம்மியா இருக்கே அப்படின்னு வந்து எங்களுக்கே ஒரு பெரிய சந்தேகம் தான். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க? காரணம் பட்ஜெட் தான். ஒரு படத்துக்குன்னு இவ்வளவுதான் பட்ஜெட் அவங்க அலாட் பண்ணியிருப்பாங்க. அதான் சொன்ன டிசம்பர் 5th பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ நல்லா ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பீக்ல இருந்தது. மழை வந்ததுனால ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த டைம்ல யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி திருப்பி 12th பிளான் பண்ணோம். அந்த டைம்ல படையப்பா வந்துடுச்சு, அதனால பண்ண முடியல. இப்போ பண்ணதுனால தெரியல, சில பேருக்கு, நிறைய பேருக்கு தெரியல. ஓகே. ப்ரமோஷன் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, எப்படின்னு தெரியல. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீமா இருந்தது. 3 வருஷம் வெயிட் பண்ணி ஃபைனலி ஒரு படம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்த கதைகளும் அவங்க கிட்ட இப்போ ஏதாவது சொல்லி அடுத்த படத்துக்கான ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன், அது இன்னும் எதுவும் ரெஸ்பான்ஸ் வரல. ஓகே. கொஞ்ச நாள் கழிச்சு வரும்னு நினைக்கிறேன். 2-3 வீக்ஸ் கழிச்சு என்னன்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்டே லாக்டவுன் அப்படின்னு தான் டைட்டில் வெச்சீங்களா, இல்ல வேற ஏதாச்சும் டைட்டில் உங்க மைண்ட்ல இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஃபீனிக்ஸ்னு பிளான் பண்ணியிருந்தேன் நான். ஃபீனிக்ஸ். ஆனா அது ரிலீஸ் ஆயிடுச்சு. நாங்க ரெஜிஸ்டர் பண்ணல அது. ஓகே. ஃபீனிக்ஸ்னு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஷூட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் சரி டைட்டில் தேடும்போது ஒரு 20 டைட்டில் எழுதி கொடுத்தோம் ப்ரொடக்ஷன்ல. ஓகே. ஆனா இந்த டைட்டில் தான் ஓகேன்னு சொன்னாங்க. சேர்மன் சொன்னார், சுபாஷ் சார் சொன்னார், இது அவர்தான் லாக்டவுன் சூஸ் பண்ணாரு. ஆமா இது நல்லா இருக்கு வச்சுக்கலாம் சொன்னார். அப்ப அந்த டைட்டில் தான் ஃபைனல் பண்ணோம். ஓகே, நைஸ். சோ இவ்ளோ நேரம் வந்து லாக்டவுன் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு சினிமா மேல ஆசை வந்துச்சு? எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? இல்ல சென்னை தான் உங்க ஊரா? என்னோட வீடு சென்னை தான், பாரிஸ்ல, நார்த் மெட்ராஸ். ஓகே. அங்கதான் ஹைகோர்ட் இருக்கீங்களா, ஆமா, அங்கதான் என்னோட ஊர். எங்க அம்மா நிறைய படம் பார்ப்பாங்க, பார்க்கும்போது என்னையும் கூட்டிட்டு போவாங்க. டிவி, எங்க அம்மா சாவித்திரி ஃபேன். எங்க அம்மா டிவியில் அவங்க படம் வந்து அழுதானே எங்க அம்மா அழுதுட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு என்னையும் படத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்படி போகும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் சினிமாவில். நான் டைரக்ஷன் பண்ண வரலாம், நடிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓ, ஆக்டரா தான் ஆகணும்னு வந்தீங்க. இப்ப நடிச்சிருக்கீங்களா இது வரைக்கும் ஏதாவது படங்கள்ல? புதுப்பேட்டையில ஒரு இது பண்ணியிருக்கேன், பயப்பட்டியா குமார். ஆமா, ஓகே. ஓ, நீங்க தானா அது? நைஸ் நைஸ். ஓகே. சோ ஆக்டரா தான் உள்ள வந்திருக்கீங்க. அந்த ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி சினிமாக்குள்ள ஃபர்ஸ்ட் எப்படி அந்த ஆக்டரா உள்ள வந்தீங்க? யாரை ஃபர்ஸ்ட் போய் பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க நடிச்ச படமே அதுதானா, இல்ல அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது? அதுதான். எப்படி நடந்தது அந்த ஜர்னி? ஸ்டில்ஸ் எடுத்துட்டு குடம்பாக்கம் ஃபுல்லா சுத்தும் பைக்ல. காலையில வீட்டுல இருந்து 10 மணிக்கு கிளம்பிட்டு ஒரு ஆஃபீஸா போய் சுத்தி எல்லா இடத்துலயும் போய் போட்டோ கொடுக்குறது, இதுதான் வேலை. காலையில வந்தா ஈவினிங் தான் போவோம், சுத்தி ஸ்டில்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது என் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் புதுப்பேட்டை கமிட்டட் ஆஃபீஸ் போனாங்க, அசோக் பில்லர் ஆஃபீஸ். அங்கே போய் எல்லாம் ஸ்டில்லு கொடுத்தாங்க, எல்லாமே கமிட் பண்ணுற மாதிரி இருந்தது.
நானும் கூட போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ன வேணான்னு சொல்லிட்டான். இல்லை இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. என் ஃப்ரெண்டு சொன்னான், சும்மா தான் பாவம் இவனை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு என்னோட நேம் எழுதிட்டு இது பண்ணாங்க. உடனே ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. 15,000 சேலரி, 2,000 கையில கொடுத்துட்டாங்க. இது எந்த வருஷத்துல? 2004 அந்த மாதிரி. ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. செல்வா சார் சொல்லவே வேணாம். 7G அதெல்லாம் போயிட்டு பயங்கர பீக்ல இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சந்தோஷம் தான். அப்படி ஒரு சந்தோஷம் வந்து ஒரு 4 நாள்ல கால் வருது, இந்த ஹைதராபாத் போன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு இங்கே அசோக் பில்லர் தான் பஸ் வந்தது பிக்கப் பண்ணுறதுக்கு. அங்கே போனோம். போய்ட்டு மறுநாள் நைட்டு தான் போய் ஹைதராபாத்தில் இறங்குறோம். ராமநாயுடு ஸ்டுடியோவில் போய் இறங்குறோம். செல்வா சார் எப்படி இருப்பாரு பார்க்கறதுக்கே ஃபுல் க்ரௌட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் போய் பார்த்தேன். அவரை ஸ்லீவ்லெஸ் ஜெர்சி போட்டிருந்தாரு, ஏர் ஃபுல்லாக கலர் பண்ணியிருந்தாரு. ஓ ஃபங்கியா இருந்தாரா? ஆமா, ஐடி கார்டு போட்டிருந்தாரு, கூலர்ஸ் போட்டிருந்தாரு. போய் நின்னா மெட்ராஸ்ல வந்து இவங்க தான் சார் அப்படின்னு சொல்லி என்னால் நிற்க வச்சாங்க. ஒருத்தராக பார்த்துட்டே வந்தார். இவனுக்கு பேண்ட் ஷர்ட் கொடு, இவனுக்கு பேண்ட் ஷர்ட் கொடு, என்ன வரைக்கும் பார்த்துட்டு இவனுக்கு வேஷ்டி ஷர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் என்ன நல்லா ட்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். அவங்க வேஷ்டி ஷர்ட் கொடுத்துட்டாரு. அவன் என்ன பண்றது, நல்லா ட்ரெஸ் பண்ண முடியாது, ஒயிட் ஒன் போட்டா தெரியாது அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தது வேற. நான் ஒரு ஓரமா நின்றுட்டு அழுதுட்டு இருக்கேன். என்னடா அப்படியா, நான் போய் காஸ்டியூம் என்ன காஸ்டியூம் இருப்பா கொடுக்குறேன் இருப்பா அப்படின்னாங்க. சரி கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஒயிட்டு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதை போட்டு வந்து நின்னா அங்க இருக்கிற க்ரௌட் ஆர்டிஸ்ட் ஃபுல்லா நான் ஏதோ மெட்ராஸ்ல பெரிய ஆர்டிஸ்ட் நினைச்சிட்டு என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போதான் அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் ஷாட். அது ஃபர்ஸ்ட் ஷாட் என்னன்னா, நீங்க பாத்துப்பீங்க புதுப்பேட்டையில தனுஷ் சார் போஸ்டர் விட்ட போவாரு அந்த ஏரியால. அப்ப சொல்லுவாங்க, மூர்த்தி 100 பேர் ஒருத்தனே 100 பேர் சம்மண்டா அப்படின்னா. ஃபுல்லா ஒரு ஃப்ரேம்ல நின்று இருப்போம், நான் இந்த எட்ஜில் நின்று இருப்பேன். நான் போனது சும்மா க்ரௌடா போய் நிக்கிறதுக்கு தான். சும்மா செல்வா சார் படத்துல போய் நின்னா போதும், அவ்வளவுதான். நம்ம டைலாக்லாம் பேசுறது கிடையாது, எதுவும் தெரியாது எனக்கு. அவர்கிட்ட போனா என் டைலாக் பேசுறியா அப்படின்னாரு. எதுவும் சொல்லவே இல்லை. கொடுத்தா பேசுவேன் சார் அப்படின்னு. பேசுவேன், இந்த டைலாக் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் டைலாக் என்னன்னா, இப்படின்னா மூர்த்தி தனியாக தானே இருக்குண்ணா, அந்த மாதிரி எதுவும் ஒரு டைலாக். இந்த பிரச்சனை வந்தா போட்டுடலாண்ணா அப்படின்னா. அவன் ஒருத்தனே 100 பேருக்கு சம்பவம்டா அப்படின்னு பாலாசிங் சார் பேசுவார். இது ஃபர்ஸ்ட் டேக் போகுது, செகண்ட் டேக் போகுது, ஒருத்தருக்கா போயிட்டு வருது. 10வது டேக்ல தான் ஓகே ஆகுது. எனக்கு ஒரு பக்கம் போய் எங்க நம்ம சொதப்பிட போறோமான்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் ஆன ஜர்னி தான். படம் ஃபுல்லா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர் இருந்தேன் சார் கூட, செல்வா சார் கூட. அப்போ ஃபுல்லா எனக்கு ஷூட்டிங்லாம் நான் போய் நின்று வேடிக்கை பார்ப்பேன். அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் பார்த்துட்டே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு இவ்ளோ பெரிய ஒரு படம், இவ்ளோ பெரிய ஒரு டைரக்டருங்கும் போது எப்படி நர்வஸா இருந்ததா, இல்ல எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சொல்லும்போது? போவோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்டா தானே போறேன், நம்ம க்ரௌட்ல நிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம போறோம். அவரா பார்த்து கூப்பிடாரு, இங்க வா இங்க நில்லு, இங்க வா இங்க நில்லு. கொஞ்சமா டைலாக் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் படம் ஃபுல்லா வர மாதிரி பண்ணிட்டாரு செல்வா சார். அவருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் படம் பண்றதுக்கு ரீசனே அவரு தான், செல்வா சார் தான். அங்க வேடிக்கை பார்த்தது தான் நான் இப்ப படம் பண்ணது. சூப்பர். நான் இங்கேயும் ஒர்க் பண்ணல. நான் ஓகே அங்க நின்னுட்டு பார்ப்பேன், ஷூட் நடக்கும்போது நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். ஓ அசிஸ்டன்ட் டைரக்டரா எங்கேயும் ஒர்க் பண்ணல. ஓகே. அங்க வாட்ச் பண்ணது தான் இப்ப நான் படம் பண்ணது. கிரெடிட்ஸ் எல்லாம் செல்வா சாருக்கு தான் போய் சேரும். பட் புதுப்பேட்டை மாதிரியான ஒரு பயங்கரமான படம் இன்னைக்கு வரைக்கும் நாங்க எல்லாருமே அந்த மாதிரி படங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சீங்களா, அதுக்கப்புறம் நடிக்கலையா? ஆக்டிங் சைடு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் போனா நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் சான்ஸ் கொடுப்பாங்க, அவங்க படம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் பண்ணல, அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டா செட் ஆகல அவங்களுக்கு. ஒரு டைம்ல எனக்கு தோணுச்சு, சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணதான் அந்த டயனான்ற கதை. அதை பிச் பண்ணனு உடனே ஓகே. அதுவும் த்ரிஷா அவங்ககிட்ட போன்ல தான் கதை சொல்றேன். த்ரிஷா அம்மா உமா மேடம் தான் கதை கேட்டாங்க. போன்ல கதை சொன்ன ஓகே சொல்லிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு பண்ணலாம் ஜீவா அப்படின்னா. நான் ப்ரொடியூசர் ட்ரை பண்ணிருக்கேன், டிமானிட்டேஷன் வந்துச்சு. ஓகே. லாக்டவுன், அதுக்கு முன்னாடி டிமானிடைசேஷன். அது வந்து அப்படியே ஒரு 2 இயர்ஸ் அப்படியே லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அமலா பால் மேடம் கிட்ட சொன்னேன், தமன்னா கிட்ட சொன்னேன், நயன்தாரா அப்படி வந்தது, சிவாஜி பிலிம்ஸையும் சொன்னேன். எல்லாம் போற டைம்ல லாக்டவுன் வந்துடுச்சு. ஓகே. பட் அது இப்போ ஆனா நீங்க 2004ல தான் வந்து நீங்க புதுப்பேட்டை பண்ணிருந்தீங்க. பட் அதுக்கு நடுவுல இவ்ளோ இயர்ஸ் கேப் இருந்தது. அந்த கேப்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ட்ரை பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம். அப்புறமா அதுக்கப்புறமா அப்படியே விட்டு சரி சினிமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான்
அப்பவும் ஆக்டிங் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா? அந்த ஆக்டிங்ல இருந்து எப்படி டைரக்ஷன் சைடு வந்தீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவோம், கதை பேசுவாங்க, டீ கடையில் நின்றுட்டு ஓகே டிஸ்கஷன் சொன்னா என்னை கூப்பிடுவாங்க. நானும் போய் உட்காந்து பார்ப்பேன். நான் பார்க்க நம்மளுக்கே எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்குது. ஓகே ஆக்சுவலாக செல்வா சார்கிட்டயே புதுப்பேட்டையில வந்துடுச்சு. அது என் மைண்ட்ல இருந்தது. அவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டா திட்டுவார் அவரு. நடிக்க வந்தியா டைரக்ஷனுக்கு வந்தியாடா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பயத்திலேயே கேட்கல நான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டா ஜாயின் பண்ணிட்டான். ஓ, அப்ப நீங்க கேக்கல. நான் கேட்கல. நான் கேட்டு இருந்தா ஜாயின் பண்ணியிருப்பேன் போல இருக்கு. ஓகே அவன் ஜாயின் பண்ணிட்டான். அவன் ஒரு 5 படம் ஒர்க் பண்ணிட்டான் செல்வா சார் கிட்ட. இப்போ நீங்க செல்வராகவன் சார் கிட்ட வந்து கான்டாக்ட்ல இருக்கீங்களா? உங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தெரியாது பார்த்து சாருக்கு, நான் என்ன போய் பார்க்கல. ஓகே பார்க்கணும். சார் பிஸியா இருக்காரு ஷூட்ல. ஜிவி சார் படத்துல பிஸியா இருக்காரு, போய் பார்க்க முடியல. ஓகே. சோ லாக்டவுன் படத்துல வந்து ஏதாச்சும் ஒரு ரோல் நடிச்சீங்களா? கேமியோ மாதிரி? நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அப்படியா? அது நான் பண்ணணும்னு பிளான் பண்ணல. ஓகே ஒரு ஆர்டிஸ்ட் பிளான் பண்ணியிருந்தா, அவர் வரல. அவர் வராதனால நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓகே. அது ஒரு இதுதான். சும்மா கம்மி தான் வரும், ரொம்ப கம்மியா தான் வரும். ஓகே. சோ இதுக்கப்புறம் வந்து ஆக்டரா உங்களோட சினிமா ஜர்னி கன்டினியூ பண்ண போறீங்களா, இல்ல டைரக்டரா கன்டினியூ பண்ண போறீங்களா? இல்ல டைரக்ஷன் தான். ஒன்லி டைரக்ஷன் தான், நோ Direction ஆக்டிங். தான். ஒருவேளை ஆக்டிங் ஏதாவது வாய்ப்புகள் வந்தா? கூப்பிட்டாங்க, 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஆ டைரக்ஷன் தான் இனிமே. ஓகே. இதனால ஆக்சுவலா ஆக்டர் ஆகணும்னு வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்பா வேணவே வேணாம்ப்பா ஆக்டிங், டைரக்ஷனே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு Better இல்ல, உங்களுக்கு? அதோட இது இன்னும் கஷ்டம். இது Okay. டைரக்ஷன். இல்ல எதனால அந்த டிரான்சிஷன்? யாரும் சான்ஸ் கொடுக்கல நடிக்கிறதுக்கு. அதான் அந்த ஒரு வெறுப்பாயிடுச்சு இப்போ உங்களுக்கு. இப்போ வந்திருக்கே உங்களுக்கு ஆக்டிங் சான்ஸ். அது நான் ரெடி பண்ணிக்கிட்டு தானே. ஓ ஓ. நீங்களா ரெடி பண்ணிக்கிட்டது? ஒரு ஆர்டிஸ்ட் வரல, அதனால பண்ண வேண்டிய இல்ல சுச்சுவேஷன். வேற ஏதோ 2 வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்களே. ஸ்டார்ட் ஆகும்போது பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்றதுதான். ஸ்டார்ட் ஆகும்போது பார்க்கணும். சோ அந்த ஆக்டிங் சான்சஸ் வந்து பெருசா அவ்வளவு இயர்ஸ் வராததுனால தான் டைரக்ஷனுக்குள்ள வந்து என்ட்ரி கொடுத்தீங்க. இப்ப டைரக்டரா ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப இல்ல ஹாப்பியா. ஆக்டரை வந்து ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ரொம்ப ஹாப்பியா டைரக்ஷன்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப Okay. ஹாப்பி. அது லைக்கால படம் பண்றது சும்மா பெரிய விஷயம். லைக்கால உள்ள போறதே பெரிய விஷயம். அங்க போய் ஒரு படம் பண்ணிக்கிற ரொம்ப பெரிய விஷயம். நைஸ். எல்லாரும் பாராட்டுறாங்க. படம் பெருசா போகுது போல, நல்லா ரிவ்யூ இருக்கு படத்துக்கு. அது ரொம்ப ஹாப்பியா. அது ஓகே. அதே மாதிரி இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, இவங்களை வச்சு படம் பண்ணணும், இந்த ஒரு டைரக்டர் வந்து நம்ம படத்துல நடிக்க வைக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசைகள், விஷ் லிஸ்ட் இருக்கா? இந்த ஹீரோயினோட ஒர்க் பண்ணணும், இந்த ஹீரோவோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஹீரோயின்லாம் இல்ல, ஹீரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். எந்த அஜித் hero? சார், விஜய் சாருக்கு எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். இவ்வளவு சீக்கிரமாலாம் போக முடியாது. ஆ. நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் ஒரு படம் பண்ணாதான் அங்க போக முடியும். உள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதான் பிளான் பண்ணிட்டு. எந்த மாதிரியான ஒரு ஜானரா இருக்கும் அது? ஆக்ஷன் தான். ஓகே. ஃபுல் ஆக்ஷன். ஆக்ஷன் தான். ஓகே. அதுல யாரு ஹீரோவா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ரவி சாருக்கு ட்ரை பண்றேன். ஜெயம் ரவி சாருக்கு. ஓ நைஸ். அவருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி ஓகே. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி அப்ரோச் ஏதாவது பண்ணி கதை இல்ல, இல்ல. சொன்னீங்களா? இப்பதானே படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் மூவி முடிக்காம போக முடியாது. ஹீரோஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இனிமே தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு, குட் ஆர் பேட். ஓகேவா? நாங்க கேக்குற கேள்விகளுக்கு நீங்க குட்னா குட்னு காமிக்கணும், பேட்னா பேட்னு காமிக்கணும். ஆரம்பிச்சிடலாமா? சோ இதுதான் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி. குட்னா குட்னு காமிங்க, பேட்னா பேட்னு காமிச்சிட்டு அதுக்கான பதில் Answer சொல்லிடுங்க. சொல்லணுமா? ஆமா ஆமா. ஆரம்பிக்கலாமா? ஓகே. சோ உண்மையா சொல்லணும். நீங்க என்ன வந்து நினைக்கிறீங்களோ அதை கரெக்டா சொல்லிடணும். ஓகேவா? ஒரு ஆக்டரா நீங்க குட்டா பேடா? பேட் ஆக்டரா? ஏன்? நல்லா படிதான் சான்ஸ் வந்திருக்குல்ல, வரல இல்ல. ஓகே. சோ ஆக்டிங்ல வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கேன்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆமா, பண்றீங்க. ஓகே. சோ ஒரு டைரக்டரா இப்போ நீங்க உங்களுக்கு என்ன கொடுத்துக்கிறீங்க? குட்டா பேடா? குட். ஓகே. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க குட்டா பேடா? டெக்னிக்கலா சினிமா நாலேஜ்ல குட் Good. தான். ஓகே. சோ இனி கொஞ்சம் பர்சனலா குக்கிங்ல வந்து நீங்க குட்டா பேடா? குட்டா? குட்டா? குக் பண்ணுவீங்களா? 2 இயர்ஸ் என் அம்மா அப்பா உடம்பு சொல்லும்போது நான் தான் குக் பண்ணுவேன். அவங்களுக்கு நான் தான் குக் பண்ணி எல்லாம் பண்ணேன். எங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க. ஓகே. நான் வேற யாருக்கும் சமைக்க போறேன், எங்களுக்கு தானே சாப்பிட போறோம். அது எப்படி இருந்தா நாங்க சாப்பிட்டுடுவோம். ஓகே. ஓரளவுக்கு குக் பண்ணுவேன். Okay. என்ன என்ன ஸ்பெஷலிஸ்ட் நீங்க? நான்வெஜ்? பிரியாணி செய்வோம், மட்டன் பிரியாணி செய்வோம். ஓ சூப்பர். எல்லாம் அம்மா சொல்லி கொடுத்தது தான். சூப்பர். நைஸ். அண்ட் அதே மாதிரி மூவிஸ்லயே வந்து டைரக்ஷன், ஆக்டிங் தவிர மத்த சினிமோட்டோகிராஃபில நீங்க குட்டா? இல்ல, அது பெரிய விஷயம். சினிமாட்டோகிராஃபி சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப பெருசு அது. அதனால அந்த சைடு நான் போவே மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அது இல்ல. ஓகே. சோ ஆக்டிங், டைரக்ஷன் இதெல்லாம் தாண்டி டான்ஸ்ல நீங்க குட்டா பேடா? ஆஹா. பேடா? ஏன்னா ஆக்டர்னா வந்து எல்லா கலைகளும் தெரியணும் ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்களே. சோ ஸ்டார்டிங்ல வந்து இந்த டான்ஸ், பாட்டு அதெல்லாம் கத்துக்கிட்டீங்களா?
ஒரு ஆசையில தான் சினிமாவுக்கு வந்தோம். எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏதோ கேமரா முன்னாடி ஃபேஸ் ஸ்க்ரீன் நம்ம ஃபேஸ் தெரியணும் அப்படின்னு வந்ததுதான். ஓகே நடிக்கணும், டான்ஸ் போகணும், ஃபைட் கிளாஸ் போகணும், அதெல்லாம் தெரியாது. ஒரு Okay. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில அது எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு ஆசையில உள்ள வந்துட்டோம், ம் அவ்வளவுதான். ஓகே சிங்கிங்ல குட்டா பேடா பேட் பேட் பேட். டான்ஸ் சிங்கிங்லாம் என்ன கேட்காதீங்கப்பா பேட் தான் நான் அப்படின்றீங்க ஓகே ஓகே. ஒரு டிரைவிங் ஸ்கில்ல நீங்க குட்டா பேடா? குட். குட். குட் சூப்பர் டிரைவர் நீங்க. ஓகே. நான் நடுவுல கூட இங்கேருந்து ஆந்திராவுக்கு போனேன், பைக்ல தான் போனேன், டிராவல் பண்ணேன். ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது. அந்த ஏர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு போறவங்க அங்க போனா ஒரு கதை கிடைச்சது. டிராவல் பண்ணி போயிட்டு வரதுக்குள்ள ஒரு ஐடியா கிடைச்சது. சூப்பர். நைஸ் ரொம்ப ஹாப்பி. டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். காசு சம்பாதிக்கிற ஸ்கில்ல குட்டா பேடா? மணி மேக்கிங்ல பேடு தானா? எதனால அப்படி நினைக்கிறீங்க? நான் இது வரைக்கும் சம்பாரிச்சு எதுவும் சேர்த்து வச்சுட்டே இல்லை. ஓகே வரதெல்லாம் அப்படியே செலவு பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். Okay. ஃப்ரெண்ட்ஸ் சோ அந்த சேவிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேடா எதுவுமே தான் இல்ல. இருக்கீங்க. ஓகே இது இல்லை. ஓகே. சோ ஃபுட் ஹாபிட்ஸ்ல நீங்க குட்டா பேடா? ஃபுட் ஹாபிட்ஸ் குட். எப்படி ரொம்ப இந்த ஜங்க்லாம் சாப்பிடாம? ஜங்க் சாப்பிட மாட்டோம். ஃபுட்டு எங்க நல்லா இருக்கோ அங்கங்க தேடி போயிட்டு சாப்பிடுவோம். ஓகே. இல்ல எங்க நல்லா இருக்கோ அங்கெல்லாம் போயிடுவோம், ஓகே போய் சாப்பிடணும். சோ ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃப்ரெண்டா நீங்க குட்டா பேடா? குட். ஸோ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் பத்தி சொல்லுங்க. சினிமால வந்து நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க இப்போ? எல்லாரும் ரொம்ப ஹாப்பி தான். ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், பெரிய சப்போர்ட் எனக்கு. சரவணன் சொல்லிட்டு வீரமே வாங்க சொல்லிட்டு டைரக்டர் சரவணன், ம். ஜெய்சின்னு சொல்லிட்டு லைக்கால கமிட் ஆயிருந்தார், அவர் படம் பண்ணல. ம். அவரு என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ராஜேந்திரன், டில்லி, ம். கோபி, இளையராஜா, விஜய், ம். இப்படி நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரொம்ப சப்போர்ட், பெரிய ஃப்ரெண்ட்ஸ். படத்துக்கு வந்து ஒரு பட்ஜெட் வைக்கிறதுல நீங்க குட்டா பேடா? Good. கரெக்டான ஒரு பட்ஜெட் வைப்பீங்க. சொன்னதோட கம்மியா முடிக்கணும் தான் பிளான் பண்ணோம். இதுல கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே Okay. முன்ன பின்ன அது ஆயிடுச்சு. பிளான் பண்ணோம். நான் ஒரு பட்ஜெட் கொடுத்தா அதுக்குள்ளதான் பண்ணணும் பிளான் பண்ணியிருந்தேன். இது ஆயிடுச்சு. பர்சனலா வந்து ரிலேஷன்ஷிப்லாம் மெயின்டைன் பண்ணுவோம்ல, அதுல நீங்க குட்டா பேடா? குட். பர்சனலா அந்த ஃபேமிலி பாண்டிங்லாம் பயங்கரமா இருக்குமா? ஓகே அவர் மிடில் கிளாஸ், எனக்கு 2 அக்கா பசங்க எல்லாம் இருக்காங்க. ம். நல்ல பாண்டிங் தான். நல்ல Okay. ஃபேமிலி பாண்ட் ஸ்ட்ராங். ஆ. இல்லைன்னா இந்த மாதிரி படம் பண்ண முடியாது. ஃபேமிலி ட்ராமா பண்ண முடியாது. கரெக்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி மற்றவங்க அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த அட்வைஸை ஏத்துக்கிறதுல நீங்க குட்டா பேடா? நல்லா இருந்தா 100% ஏத்துப்பேன். ஓ. அது எனக்கு கரெக்டா இருக்கணும். அது அப்ப இது குட்னு எடுத்துக்கலாமா பேட்னு எடுத்துக்கலாமா? குட் தான். குட். நீங்க மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல குட்டா பேடா? நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்க. ஓகே. ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல குட்டா பேடா? ஹெல்த்லாம் ரொம்ப முக்கியமா பாத்துப்பீங்க. சூப்பர். ப்ராப்பர் ஸ்லீப் ரொட்டீன் ஃபாலோ பண்றது, சீக்கிரமா தூங்குறது, எந்திரிக்கிறது. இப்போ படம் பண்ணும்போது தூக்கம் வராது. காலையில 6 மணி 7 மணி தான் தூக்கமே வரும். ஆ. நைட்லாம் தூக்கமே வராது. படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் இருந்தோம். இப்போ ரிலீஸ் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா போகணும்னு சொல்லிட்டு அது தூக்கம் வர மாட்டேங்குது. மற்றபடி ஜிம்மும் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டு இருந்தோம். எல்லாமே போயிட்டு. சூப்பர் சார். இந்த செக்மெண்ட் அருமையா Yes. முடிஞ்சிடுச்சு. உண்மையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நன்றி. ஸோ நம்ம தமிழ் சினிமால எப்படிப்பட்ட ஒரு டேரக்டரா வந்து நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு வெற்றிகரமா. எப்படிப்பட்ட டேரக்டரா மக்கள் வந்து என்ன பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? கமர்ஷியலாக பண்ணதான் எல்லாருக்கும், எல்லா டேரக்டருக்கும் ஆசை இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் மூவின்றதுனால இந்த மாதிரி ஒரு கதை பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணது. நெக்ஸ்ட் ஃபுல்லாக கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆசை. எல்லா டேரக்டருக்கு கமர்ஷியல் பண்ண தான் ஆசைப்படுவாங்க. நெக்ஸ்ட் கமர்ஷியலாக பண்ணணும், அது கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு. ஓகே. அதுலயும் எப்படி கொஞ்சம் ரொம்ப சோகமான எண்டிங் கமர்ஷியலா இருந்தாலுமே வந்து அழ வைக்கிற மாதிரிலாம் இருக்குமா? இல்ல இல்ல. ஹாப்பியா ஹப்பாடான்னு போகுமா? ஹாப்பியாக தான் இருக்கும். இதோட முடிஞ்சிச்சு, இனிமே இல்லை, இந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி டயானா படத்தின் மூலியமா நீங்க வந்து த்ரிஷா, நயன்தாரா இவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க. ஸோ டயானா படம் திருப்பி எடுக்க வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி ஆக்ட்ரஸோட திருப்பியும் நீங்க படம் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான ஐடியாஸ் இருக்கா? இல்லை. திருப்பி ஒரு ஹீரோயின் ஸ்கிரிப்ட் போற மாதிரி ஐடியா இல்லை. ஓகே. போதும் இது. போதுண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டீங்க. இனி ஹீரோயின் ஸ்கிரிப்ட் போக கூடாதுன்னு சொல்லி செட் பண்ணிட்டேன். ஏன் சார் நாங்க 2 பேரும் ஹீரோயின்ஸா நடிக்கலாம்னு பார்த்தோமே. அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அது ரொம்ப கஷ்டம் ஓகே. ஹீரோயின் ஸ்கிரிப்ட் பண்றது. ஓகே. அதனால இனிமே அது வேண்டாம். அப்ப அந்த டயானா ஸ்கிரிப்ட் நீங்க எடுக்கவே போறது இல்லை. இனிமே இல்ல அது. புரியுது. அண்ட் தமிழ் தவிர வேற என்னென்ன லாங்குவேஜஸ்ல எல்லாம் வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? தெலுங்கு. ஏன்னா மார்க்கெட் அங்க இன்னும் கமர்ஷியலா இருக்கும்னா. ஆமா, அங்க நல்லா இருக்கும். அங்கேயும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரவிதேஜா சார் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓ ஐடியா நைஸ். ஓகே. அதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் லைட்டா ஒரு சாயல்ல பக்கம் டிஆர் மாதிரி இருக்கீங்கன்னு எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நானா? இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா இது இல்ல, வரைக்கும்? யாருமே சொன்னது இல்ல. யாரும் சொல்லல. எனக்கும் தோணல, நம்ம டைரக்டர் சொன்னாரு. அவருக்கு Okay. ஃபீல் ஆகுது போல.
இல்ல யாரும் சொல்லல. அண்ட் அதே மாதிரியே உங்களை மாதிரி நிறைய பேருக்கு வந்து சினிமாக்கு வரணும், ஆக்ட் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ், ஒரு குட்டி அட்வைஸ் உங்க சைட்ல இருந்து சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எந்த ஒர்க் பண்ணாலும் 100% எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணணும். ஆனா கிடைக்கும், கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். ஆனா 100% கிடைக்கும். அது லவ் பண்ணி செஞ்சோன்னா கண்டிப்பா கிடைக்கும். அது ஓகே. யார் என்ன சொன்னாலும் விடக்கூடாது. நமக்கு ஒரு ஐடியா பிடிச்சிருந்தது, இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னா அது அப்படியே பிடிக்கணும். அது இப்போ நான் இந்த கதை பண்ணும்போது நிறைய பேருக்கு பிடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கே பிடிக்கல. எல்லாருமே இது செட் ஆகாது, இது வேஸ்ட் அப்படியெல்லாம் சொன்னாங்க. நான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணது இது. அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். கான்ஃபிடென்ட் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். 100% ஒர்க் அவுட் ஆகும். பேஷன்ஸும் முக்கியம். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி சொன்னீங்க. லாக்டவுன் மூவியும் வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக ஜெயா டிவி சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் கமிங் டு அஸ்.